நமது கலாச்சாரம், நமது பண்பாடு, நமது பாரம்பரியத்துடன் ஒன்றிணைந்த சிவதுர்கா திருமண அழைப்பிதழ்கள், KCC நகர், 8வது தெரு, பாகலூர் ரோடு, ஒசூர். ஜெய் ஜெய் சங்கர் ஹர ஹர சங்கர. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நான் உங்கள் டாக்டர் KR ரமேஷ், பிரஜாபதி ஃபினான்ஷியல் கன்சல்டன்ட். இன்றைய பதிவாக நாம் பார்க்க இருப்பது, நார்மலாகவே நம்ம வீட்டில் எல்லாம் பார்க்குறோம், எங்கள் வீட்டில் ஏதோ பிரச்சனை இருக்குமா தெரில சார், வாஸ்துவை பார்த்துட்டோம், ஆனால் வேறு ஏதோ எங்களுக்கு ப்ராப்ளம் தோன்றுறது அப்படின்னு ஒரு விஷயம் ஓடிட்டுருக்கோம். எல்லாருக்கும் மனசில் அது ஓடிட்டுருக்கோம். அந்த MR ராதா அவர்கள் நடிகவேல் ஐயா ஒரு படத்தில் ஒரு வசனம் சொல்லுவார். இந்த ஜனங்களுக்கு கடவுளை நான் பார்த்தேன்னு சொன்னால் நம்ப மாட்டேங்கிறான்டா, ஆனால் நான் அமானுஷத்தை பேயை பார்த்தேன், பிசாசை பார்த்தேன்னா உடனே நம்பிடுறான்டா அப்படின்னு சொல்லி நகைச்சுவையாக சொல்லுவார். ஆனால் அவர் நகைச்சுவையாக சொன்னாரோ இல்லையோ, எல்லாத்துக்கும் ஒரு பாசிட்டிவ் இருக்கும்போது நெகட்டிவ் ஒன்று இருக்குங்கிறது ஃபேக்ட். அப்போ எல்லாத்துக்கும் ஒரு நெகட்டிவிட்டி இருக்குது. அந்த நெகட்டிவ் தாட், நெகட்டிவ் தீய சக்தின்னு சொல்கிறோம்ல, எப்படி பார்க்கணுன்னா, சிலவங்களுடைய கண் அப்படின்றது ரொம்ப பெரிய திருஷ்டியை கொடுக்கும். கண் திருஷ்டி. அவன் பார்த்து ஐயோ அப்படின்னு முடிஞ்சிச்சு, அதோடு முடிஞ்சிச்சு. நாங்களே ஒரு சுவாரஸ்யமான விஷயம் சொல்லணுன்னா, ஒரு நாள் எங்கள் வீட்டில் நடந்துக்கிட்டு இருந்த ஒரு சுவாரஸ்யமான விஷயம். நாங்கள் எங்கள் வீட்டில் தண்ணி பாய்ச்சிக்கிட்டு இருக்கிறோம் செடிகளுக்கெல்லாம். அப்போது கார்பரேஷன் வாட்டர் தான் அது கொஞ்சம் அந்த சம்பில் வெளியில் வச்சு அப்படி தண்ணி ஓடிட்டு இருந்தது. இந்த தண்ணி ஸ்கேர்சிட்டியான இடத்துலேருந்து ஒருத்தர் வந்தார். அவர் பார்த்துட்டு, என்னங்க தண்ணி பாய்ச்சிட்ருக்குறீங்க முதல்ல சந்தோஷமாக சொல்லிட்டோம். ஐயோ கார்பரேஷன் தண்ணி அதுவும் வழிதேங்க அப்படின்னாரு. ஐயோ இந்த மாதிரிலாம் வராதுங்க. 4 வாட்டி ஐயோ நான் அப்படி அங்கலாச்சு சொல்லிகிட்டு இருந்தார். அதனால் அந்த வேர்டை யூஸ் பண்ணுறேன். அப்படி சொல்லும் போது எங்களுக்குமே கொஞ்சம் பதப்பாக இருந்தது, என்னடா இது போல சொல்கிறாரேன்னு சொல்லி விட்டுட்டோம். மறுநாள் காலையிலேருந்து எங்களுக்கு அந்த இடத்துல தண்ணியே வரல. அதில் அக்யூட் ஸ்கேர்சிட்டியில் நாங்கள் மாட்டினோம், நாங்கள் தண்ணிக்கு அலைஞ்சோம். அப்போது ஒருத்தருடைய கண் பார்வை எவ்வளோ தாக்கம் கொடுக்குங்கிறத அனுபவபூர்வமாக இதை எடுத்துக்க முடியுது. அப்போது கண்ணுக்கு பலன் உண்டா? ஆமாம் உண்டுங்க. நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கிறது? நீங்கள் பார்த்துருப்பீங்க, சில மேஜிஷியன்ஸ் அப்படின்னு பார்த்தேன், கண்ணாலேயே காயினெல்லாம் வளைக்கிறதா பார்த்துப்போம், ஸ்பூனெல்லாம் வளைப்பாங்க. அந்த கண் பார்வையினால் அவ்வளோ தீட்சண்யம், பார்வை தீட்சண்யம்னு ஒரு வார்த்தை உண்டு. ஏன்னா கண் தீட்சண்யம், தீட்சண்ய பார்வை அப்படின்னு சொல்லுவாங்க. சிலவங்க அருக்கடாட்சமாக பார்க்குறது. இப்போ மகாபரிவாலாம் அப்படி அனுக்கிரகமாக பார்க்குறது நமக்கு அப்படி பார்த்தா குளிர்ச்சியாக இருக்குது. சிலவெல்லாம் பார்க்கவும் வெறிச்சு பார்ப்பான். நம்மளை பார்த்த உடனே நமக்கு தெரிஞ்சிடும், புஷ் போயிட்டோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அப்போது அது தீய பார்வை, திருஷ்டி இருக்குதுன்னு புரிஞ்சிட்டோம். இந்த மாதிரி திருஷ்டி நம்ம வீட்டை அடிக்குமா? ஆமாம் அடிக்குங்க, கரெக்ட். மற்ற தீய சக்திகள்னு சொல்லக்கூடிய விஷயங்களும் என்னை வீட்டை அடிக்குமா? நெகட்டிவ் பாசிட்டிவ் இருக்கும்போது நெகட்டிவ் இருக்கணும் இல்லை. ஒரு நீங்கள் வைப்பு கொண்டு வரீங்க, பாசிட்டிவ் வைப்பு வரும்போது நெகட்டிவ் வைப்பு வருமா வராதா? வரும். அதை தடுக்கணும். எப்படி தடுக்கலாம்? அதெல்லாம் எப்படி புரிஞ்சுக்கிறது முதல்ல அப்படின்னு பார்த்தோம்னா, சில குறிப்புகள் தரேன். அதனுடைய தொடர்ச்சியாக நம்ம பார்ப்போம் நிறைய. இன்றைய என்னால் முடிஞ்ச வரைக்கும் ஒரு சில குறிப்புகள் தரேன், எடுத்துக்கிடுங்க. எந்த ஒரு வீட்டில் சாயங்காலம் விளக்கு வைக்கிற நேரத்தில் அழுகுறலாக இருக்கிறதோ, அந்த வீடு இந்த தீய சக்தியின் கட்டுப்பாடுக்குள்ளே போகுதுன்னு அர்த்தம், இல்லை இருக்குதுன்னு அர்த்தம். அது எய்தர் பை இண்டிவிஜுவல் அழலாம், இல்லை நம்ம சோஃபா இந்த டிவி ஒன்று வச்சுருக்கிறோமே, அது உட்காந்துன்னு அப்போ தான் வேண்டாத சீரியலில் அது கரெக்டாக அழுக ஆரம்பிக்கும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் இந்த விளக்கேற்றுற சாயங்காலம் 6 மணி வாக்கில் 5:30லேருந்து ஊருக்கு முன் விளக்கேற்றணும்னு சொல்லியிருக்கு நம்ம சாஸ்திரம். அதனால் ஊருக்கு முன்னாடி 5:30 மணிக்கே விளக்கேற்றிடணும். அந்த 7 மணி வரைக்கும் இருக்குது அந்த அந்தி வரைக்கும் எந்த விதமான அழுகுறல் சித்தங்களும் வீட்டிலே இல்லாமல் பார்த்துக்கொள்ளுங்க. குழந்தை அழுவது வேறு. குழந்தை அழுது சார் நான் என்ன பண்ணணும்னா, அதெல்லாம் அப்படிலாம் கிடையாது. குழந்தை அழுதெல்லாம் வேறு. அமங்கலமான அழுகை குறைகள் அப்படின்னு மைண்டில் வச்சுக்கோங்க. இது உங்களுடைய தீய சக்தியுடைய ஒரு வெளிப்பாடு, ரைட். சில வீட்டுக்குள்ளே போனோன்னா அப்படியே டஞ்சனுக்குள்ளே போன மாதிரி இருக்கும். ஒரு எப்படின்னா, வீட்டில் இருக்கிற எல்லா பொருட்களையும் அங்கங்கே இறச்சி வச்சுருப்பாங்க. இங்கே ஒன்று அங்கே கிடக்கும், அங்கே கிடக்கும், இங்கே குப்பை மாதிரி துணிகளில் கிடைக்கும். அவங்க போட்டுக்கிற துணிகளே அப்படி தான் கிடக்கும். இதுவும் அந்த தீய சக்தியினுடைய கோட்பாடே, ரைட். 3வது காமனாக நிறைய வீட்டில் நான் பார்த்துருக்கிறது, அவங்க தலைமுடியில் எல்லா இடத்துலையும் சுற்றி கிடக்கும். தலை வாரிட்டு எல்லா இடமும் சீப்புலேயே தலைமுடி சுற்றி இருக்கும். வீடுகளிலையும் தலைமுடி சுற்றி இருக்கும். அந்த கேசாதிபதி அப்படி சுற்றி இருக்கும்போது அதுவும் அந்த தீய சக்தியுடைய வெளிப்பாடே. அடுத்தது, இதுவும் காமனான விஷயம், வாசலில் போடக்கூடிய செருப்புகள் பார்த்திங்கன்னா இறச்சி வச்சுருப்பாங்க. அந்த இடத்துல ஒரு கிளென்லினஸ்ஸாக இருக்காது.
குப்பை மாதிரி செருப்பு வந்து இந்த எப்படி நம்ம கல்யாண சத்திரத்தை சில சத்திரங்களில் வெளியில் செருப்பை போட்டுட்டு வந்துருன்னுவான், அப்புறம் போய் பார்த்திங்கன்னா அப்படி கலீஜாக இருக்கும்ல, அதே கான்செப்டில் இங்கே எல்லாம் அப்படியே தூக்கி செருப்பை வீசி எறிஞ்சிருப்பான். வீட்டு வாசலில் தன்னுடைய சொந்த வீட்டிலே அப்படி போடிச்சிருப்பான். இதுவும் உங்களுக்கு இந்த தீய சக்தியான வெளிப்பாடு. தொடப்பங்கிறது மங்களமான பொருள், அதை அலட்சியப்படுத்தி படுக்க போட்டு கிடப்போம், இதுவும் தீய சக்தியின் வெளிப்பாடு. இப்படி நம்ம நிறைய வெளிப்பாடுகளை பார்க்குறோம். சரி, இதை எப்படி வந்து அவுட்கம் பண்ணோம்? இப்போ இதெல்லாம் நான் சொன்னதெல்லாம் சரி பண்ணினாலே பாதி விஷயம். வீட்டை சுத்தமாக வைத்து கொண்டுகிறது நம்பர் 1, விளக்கேற்றி வைக்கிறது நம்பர் 2, முடிந்த வரைக்கும் தூப தீபங்களை போடுங்க, ஜன்னல்லாம் நல்லா திறந்து வைங்க, சூரிய வெளிச்சம் உள்ளே வரணும். இந்த தீய சக்தி ரொம்ப ஆழ்ந்து உள்ளே இருந்ததுன்னா, இப்போ பில்டிங் கட்டும்போதே எனக்கு இந்த இடத்துல அடி வாங்கியிருக்குன்னா ஒரே பரிகாரம், அந்த இடத்த ஃபுல்லாக ஆதியோட அந்தமாக தோண்டி எடுத்துட்டு சூரியனோட வெளிச்சத்தில் 6 மாதத்துக்கு காய போடணும். குறைஞ்சபட்சம் 180 நாள் சூரிய வெளி அந்த இடத்துல கம்ப்ளீட்டாக பதிந்தால்தான் அந்த சக்தியுடைய வெளிப்பாடு போயிடும். நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா, நான் வந்து நல்ல ஒரு சிட்டியில் நல்ல இடத்துல இந்த தீய சக்தியுடைய பெரிய பில்டிங் அதிலெல்லாம் நான் பார்த்துருக்கேன். காலகட்டங்களில் அதெல்லாம் சொல்லி ஒரு பரிமாணத்தில் சொல்லி அதெல்லாம் ஆழ்ந்து தோண்டி எடுத்து இப்போ அது பெரிய மாதிரி இருக்குது. அதாவது ஆஃபீஸஸ் வைப்பாங்க, அந்த ஆஃபீஸெல்லாம் உடனே வெக்கேட் பண்ணிகிட்டே போயிட்டே இருப்பாங்க. அப்படிலாம் சில ஆஃபீஸ் மட்டும் இல்லை, கட்டடம் 5 மாடி கட்டடம் கட்டியிருப்பான், ஒருவையே வந்து அதில் ஆக்குபெண்ட் ஆகிருக்க மாட்டான். அப்படிலாம் நாங்கள் பார்த்துருக்கோம். ஸோ அப்படிலாம் இருக்கும்போது அப்போது அந்த சக்தியுடைய வெளிப்பாடு இதனுடைய தாக்கங்களாக அமைகிறதுன்னு பார்க்கும்போது ஃபுல்லாக ஆதியோட அந்த மாதிரி தோண்டி எடுத்துவிட்டு 6 மாதத்துக்கு குறைஞ்சபட்சம் சூரிய வெளிச்சத்தில் விட்டாதான் இது வந்து சரியாகும். சரி, சின்ன சின்ன விஷயம் மட்டும் முதல் பார்ப்போம். வாசல் படியில் விளக்கு ஏற்றி வைங்கள், அகல் விளக்காது ஏற்றி வைங்க. முடிந்த வரைக்கும் 2 கைப்பிடி உப்பு எடுத்து வாசப்படியில் சேர்த்துடுங்க. பழைய காலத்தில் நம்ம அழகாக மஞ்சள்லாம் பண்ணி குங்குமம் வச்சு வாசப்படியை உள்ளே வரும்போதே வேப்பலை வைப்பாங்க, வெளியில் வந்து பூவெல்லாம் வச்சு உள்ளே வரும்போதே மங்களத்தை வர வைப்பாங்க, தீ இது போயிடும். ரைட். கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமிட்டிக்கு போனோம்னா நாயுருவி அப்படின்னு சமித்து அப்படின்னு கிடைக்கும். நம்ம அத்தை வாங்கி கொஞ்சம் அங்கங்கே சொறி வச்சுருங்க. இதெல்லாம் இந்த தீய சக்தியை கொஞ்சம் தடுத்து விடும். இப்படி நிறைய பரிகாரங்களை இதுக்கு நம்ம பலன்களாக பார்க்க முடியும். அப்படி பண்ணினா நமக்கு என்ன ஆகும், கொஞ்சம் பெனிஃபிட்ஸ்லாம் வர ஆரம்பிச்சிடும். கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமாக இருக்கிறதெல்லாம் நம்ம நேரில் வந்தோ இல்லை கன்சல்ட் பண்ணியோ தான் அதை சரி பண்ணுறதுக்கான வேலைகளை பார்க்க வேண்டியிருக்கும். அனுபவத்தில் இன்னும் ஒன்று விஷயம் சொல்லணுன்னாக்கா, ஒரு அன்பர் வீட்டுக்கு கூப்பிட்டுருந்தார். நாங்கள் போயிருந்த போது அவர் வெளியில் போயிட்டு வந்துடுறேங்க, அதுக்குள்ளே வீட்டில் தண்ணி காஃபி கொடுப்பாங்கன்னு சொல்லிவிட்டு உட்காந்துருக்கிறனால சரி அப்படி கொஞ்சம் வீட்டை சுற்றி பார்ப்போமே எழுந்து 2வது ரூம்குள்ளே போகிறேன். என்னால் இந்த ரூம்குள்ளே போக முடியல, திரும்பி வந்துட்டேன். இந்த முதல்ல கேட்ட கேள்வி, இந்த வீட்டில் யார் இப்போது சமீபமாக இறந்துவது அப்படின்னு கேட்டேன். உடனே அந்த வீட்டில் அம்மா சொன்னாங்க, 4 நாளைக்கு முன்னாடி எங்கள் மாமனார் இறந்து போனாங்க. நான் உடனே அடுத்த கேள்வி கேட்டேன். அடுத்து சொன்னேன், ஏம்மா உங்கள் மாமனார் இன்னும் வீட்டுக்குள்ள போகலையம்மா, இங்கே தான் இருக்கிறாருன்னு. அதே தாங்க நானும் சொல்கிறேன், எங்கள் வீட்டுக்காரர் ஒத்துக்க மாட்டேங்கிறாருங்கண்ணா. அப்போது அமானுஷ்யமாக இருக்கக்கூடிய விஷயங்கள் இன்றைக்கி இருக்குங்கிறத நிதர்சனமாக பார்த்ததை சொன்னோம். அதுக்கப்புறம் அவர் வந்தவொன்னு சொன்னேன், ஏன்ப்பா ஆமாங்க அவர் சரியாக முறைப்படி அவரை தகனம் பண்ண முடியாமல் போயிடுது அப்படின்னு அவரும் ஒத்துக்கிட்டார். அதுக்கப்புறமா அதுக்கான பரிகாரங்கள் எல்லாம் செய்ய வேண்டியதாக போச்சு. அப்போது அமானுஷ்யம் இன்றைக்கி சயின்ஸ் வேர்ல்டு சார், நீங்கள் பேசுகிறதெல்லாம் எப்படி இருக்குது தெரியுமா அப்படின்னீங்கன்னா, இல்லை நீங்கள் அனுபவப்பட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் அப்படின்னு நான் சொல்ல வேண்டிய ஒரு வகையிலே. அதனால் இதெல்லாம் நிதர்சனமாக நாங்கள் பார்த்துருக்கோம். அதனால் நிறைய விஷயங்கள் சிலதெல்லாம் பண்ணினா சரியாயிடும், சிலதெல்லாம் இந்த மாதிரி சொன்னீங்களே தோண்டி தொலைவெடுத்து பண்ணாலும் சரியாக வரணும்னா வேறு வழி இல்லை, டு மேக் இட். அது மாதிரி பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக சொல்யூஷன் இருக்கும். எல்லாத்துக்கும் ஒரு தெய்வ பலத்தோடு நமக்கு சொல்யூஷன் அனுகிரகத்தில் கொடுத்துருக்குறாங்க. அது மாதிரி எல்லாம் பண்ணிக்கலாம். வாழ்க்கையில் எல்லோரும் முன்னுக்கு வந்து நல்லபடியாக சுபிட்சமாக வாழறதுக்கான வழிகள் அந்த பரம சிவனும் பரவிஷ்ணுவும் எல்லாம் வல்ல இறைவனும் மகாபரிவாளும் அனுகிரகத்துடன் கொடுக்க வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். ஜெய ஜெயசங்கரா, ஹர ஹர சங்கரா.